எல்லா இடத்துலையும் வந்துட்டு தெரு ஃபுல்லாக தேடி முடிச்சுட்டு அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துறாரு என் பர்னிக்கு. அதாவது என்னோடய வீராக்கு என்னாக போதும்னு சொல்லிட்டு மாறன் பயந்துக்கிட்டே இருக்கா. அப்போ கரெக்டாக சாமியார் வந்து நிற்கிறாரு. என்ன தான் தேடிட்டு இருந்தியாப்பான்னு சொன்னேன். ப்ளீஸ் என் வீராவை காப்பாற்றி கொடுங்கன்னு இப்படி முட்டி போட்டு கீழே விழுந்துட்டாரு. அப்புறமா நீ வென்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எப்போ வந்துட்டு ஒரு குழந்தையோட உயிர் தான் முக்கியம்னு நினச்சி இதை பண்ணியோ அப்போவே அந்த வரம் வந்துட்டு உனக்கு சேர்ந்ததாகி போச்சு. இப்போ இவன் கண்டிப்பாக வந்துட்டு பொண்டாட்டிக்கு எதுவும் நடக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு இவர் போகிறாரு. அப்புறமா எல்லாருமே எங்கடா போனேன், என்னடா ஆச்சு, இப்படி இருக்காளேடா வீரான்னு சொல்லிட்டு எல்லோரும் அழுதுட்டு நிற்க அவரை சுற்றி. அப்போ கரெக்டாக அந்த சாமியார் மாதிரி இருக்கிறவர் வராரு. வந்துட்டு இங்கே வீரா அப்படியே எமர்ஜென்சியில் இருந்தவங்களை வந்துட்டு கண்ணாடி வழியாக பார்த்து சதாஸ்து அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாரு. உடனே வந்துட்டு வீரா கண் மூச்சுறாங்க. அப்புறம் டாக்டர்ஸ் வந்துட்டு மிராக்கல் தான், அவங்க வந்துட்டு கண் மூச்சிட்டாங்க, போய் பேசுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல அப்புறமா எல்லோரும் உள்ளே போய் பார்க்குறாங்க. அப்புறமா வந்துட்டு இங்கே கொஞ்சம் நேரத்துலேயே கட்டெல்லாம் வந்துட்டு சின்ன கட்டாக கட்டிக்கிட்டு வீரா வந்துட்டு வெளியே வராங்க. என் மிராக்கல் மாதிரி இருக்குடா, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன், வீட்டுக்கு கூட கிளம்பலான்னு சொல்லிட்டாங்க எனக்கு கொஞ்ச நேரத்தில் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பிடுறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இங்கே வந்துட்டு இந்த காஞ்சிபுரம் போயிட்டு நீ ஆர்டரெலாம் எடுத்துகிட்டு வான்ற மாதிரி மாறனுக்கு வந்துட்டு அவங்க அப்பா சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அப்போ கரெக்டாக ராகவன் ஓடி வந்துட்டு இந்த மாதிரி நம்மளோட இந்த இதுவோட எலெக்ஷன் வருது, அந்த எலெக்ஷனில் வந்துட்டு நாமினேஷன் பண்ணணும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் வேண்டாடா, இப்போ நம்ம இருக்க நிலைமைக்கு அவங்க அப்பா சொல்ல என்ன நிலமை எனக்கு இருந்தாலும் நம்ம தான் நிற்போம், நீங்கள் தான் நிற்கணும் அப்படின்ற மாதிரி பரண் கார்த்திக்கும் மாறனும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரின்னு அவரும் ஒத்துக்கிறாரு எல்லாருமே சொல்ல. அதுக்கப்புறம் போயிட்டு நாமினேட் பண்ணுறதுக்காக கார்த்திக்கையும் நம்மளோட மாறனையும் கூப்பிட்டுட்டு கிளம்புறாரு. அங்கே போயிட்டு நாமினேட்டும் பண்ணுறாங்க, ஃபார்ம் வாங்கிட்டு சைன் பண்ணி கொடுத்து இது பண்ணுறாங்க. பின்னாடியே அவங்க சந்தோஷமாக எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது விஜய் வந்துட்டு வராங்க நாமினேஷன் பண்ணுறதுக்காக. எங்கள் வீட்டில் எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. நாமினேஷன் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு விஜய் வந்து கரெக்டாக இவங்க ஆப்போசிட்டான ஒரு ஆள்கிட்ட போயிட்டு பணத்தை கொடுத்து வந்துட்டு இந்த இதுவில் ஜெயிக்கிறதுக்காக பிளான் பண்ணுறாங்கன்றது கரெக்டாக அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜய் என்ன மாதிரி பிளான் போட போகிறாங்கன்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.